நாட்டிலேயே முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுல தான் நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சமரச தீர்வு மையமானது அமைக்கப்பட்டது. இப்போ இந்த சமரச தீர்வு மையம் அமைக்கப்பட்டு 20 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவானது இப்போ ரீசெண்டாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அதாவது என்னன்னா சமரச தீர்வு மையம் அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 தரப்பு இருக்காங்க. 2 தரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பிரச்சனை, அது வந்து கோர்ட்ல வழக்கா போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கும் சமாதானப்படுத்தி இந்த வழக்கு வந்து ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கிறத வந்து குறைக்கிறதுக்காக, நிலுவையில் உள்ள வழக்குகளோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக 2 தரப்புகிட்டையும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் வகையில தான் இந்த சமரச தீர்வு மையமானது அமைக்கப்பட்டது. ஸோ நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் அமைச்சாங்க. எப்போ அமைத்தாங்க இந்த சமரச தீர்வு மையம் அப்படின்னா 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி. ஸோ தமிழ்நாடு மத்தியஸ்த மற்றும் சமரச தீர்வு மையம் அப்படிங்கிற பேர்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மையமானது அமைக்கப்பட்டது. இப்போ இது தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சமரச மையங்கள் இருக்கு அப்படின்னா 38 மாவட்ட சமரச தீர்வு மையங்கள், 146 தாலுகா அளவிலான சமரச மையங்களானது தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ எதுக்காக இதுனா 2 தரப்புல சமரசமா பேசி அந்த வழக்கு ரொம்ப நாளுக்கு இழுக்காம அந்த சமரசமா பேசி அதுலயே முடிச்சுக்கிறதுக்காக தான் இந்த சமரச தீர்வு மையம். இதுல பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த வழக்குரைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமரச தீர்வாளர்களாக இவங்க வந்து செயல்படுவாங்க.